பவித்ரா வணக்கம். சீனாவில் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி இருக்கக்கூடிய HMPV என்று சொல்லப்படக்கூடிய ஹியூமன் மெட்டாப் நியூமோ வைரஸ் கடந்த சில நாட்களாக மிகப்பெரிய அச்சுறுத்தல் சீனாவில் ஏற்படுத்தி வருகிறது. அது இந்தியாவில் பரவாமல் தடுப்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் தற்போது இந்தியாவில் பெங்களூருவில் 2 குழந்தைகளுக்கு HMPV தொற்று பாதிப்பு இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது. கர்நாடக மாநில பெங்களூருவில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய குழந்தைகளுக்கு குறிப்பாக இந்த சுவாச பிரச்சனை இருக்கக்கூடிய குழந்தைகளை கண்டறிந்து அவர்களுக்கு இது போன்ற பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த பரிசோதனை அடிப்படையில் இதற்கு தொடர்பான அடையாளங்கள் காணப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் 2 குழந்தைகள் இருவருக்கும் HMPV தொற்று இருப்பது உறுதியாக இருப்பதாக ICMR, அதாவது இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் சொல்லப்படக்கூடிய இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து பரிசோதனைகள் மற்றும் கண்காணிப்புகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 குழந்தைகள், 3 மாத பெண் குழந்தை, 8 மாத ஆண் குழந்தை பொறுத்தவரையில் இருவரும் அதே போன்று அவருடைய குடும்பத்தாரும் இதுவரை கடந்த சில நாட்களாக எந்த ஒரு வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கும் போது எப்படி HMPV தொற்று ஏற்பட்டது என்பது குறித்தும் தீவிரமாக கண்காணித்து வருகின்றார்கள். அதே போன்று பல்வேறு இந்தியா முழுக்க சுவாச பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்கள் இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டறிந்து அவர்களுக்கு இது போன்ற சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த HMPV தொற்று பொறுத்தவரையில் குழந்தைகள் மற்றும் முதியவர்களை அதிகம் பாதிப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. சீனாவில் இந்த தொற்று பரவல் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. அதே போன்று சீனாவில் கொரோனா தொற்றின் தாக்கம் அடங்கியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கொரோனா போன்று மீண்டும் இது உலக நாடுகளை அச்சுறுத்துமா என்ற ஒரு அச்சம் தான் உலக நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. இதே போன்று 2019ஆம் ஆண்டு சீனாவில் கொரோனா கண்டறியப்பட்ட போது முதல் பாதிப்பாக இந்தியாவில் கேரளாவில் தான் பதிவானது. அதே போன்று தற்போது HMPVயும் இந்தியாவில் கர்நாடகாவில் பெங்களூரில் இருக்கக்கூடிய 2 குழந்தைகளுக்கு இருப்பது உறுதியாக இருப்பது இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்தாலும் யாரும் பதற்றம் அடைய வேண்டாம் என்றும், அதே போன்று இது போன்ற குளிர்காலத்தில் வரக்கூடிய சுவாச பிரச்சனையின் மூலமாக இது கண்டறியப்பட்டிருக்கலாம் என்றும் ICMR தெரிவித்திருக்கிறார்கள். இதே போன்று இது மற்ற மாநிலங்களுக்கு பரவாமல் தடுப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து கண்காணிப்பு பணிகளும் தீவிரமாக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்தியா முழுக்க இது போன்று யாரேனும் அறிகுறிகள், குறிப்பாக இந்த HMPV பொறுத்தவரையில் கொரோனாவுக்கு இருந்த அதே அறிகுறிகள் தான் இதற்கும் அறிகுறிகளாக இருக்கின்றன. சுவாச பிரச்சனை ஏற்படும், இருமல், காய்ச்சல், உடல் சோர்வு போன்ற பிரச்சனை ஏற்படும் என்றும் கொரோனாவுக்கு எடுக்கப்பட்ட அதே பரிசோதனை தான் இதற்கும் மேற்கொள்ளப்படுகிறது. அதாவது சளி மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு அதன் மூலமாக இந்த தொற்று இருப்பது உறுதியாக கூடிய வகையில் அது தொடர்பான பரிசோதனைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகின்றன. அதன் அடிப்படையில் கொரோனாவுக்கு என்ன ஒரு அறிகுறி இருந்ததோ அதே அறிகுறி தான் இந்த HMPV தொற்று பாதிக்கப்பட்டாலும் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். HMPV தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதேனும் தடுப்பூசியோ அல்லது அதுக்கான மருந்துகளோ இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் அதே சமயத்தில் பதற்றமடைய வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த HMPV தொற்று தொடர்பான செய்திகள் வெளியான உடனேயே கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்கள் தீவிர கண்காணிப்பு பணி மேற்கொண்டார்கள். என்றாம் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் வெளிநாடு சென்று பணிபுரிவோர் எண்ணிக்கை என்பது அதிகமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் 2019-20ஆம் ஆண்டில் உருவான கொரோனா வைரஸ் கூட கேரளாவில் தான் முதல் பாதிப்பாக பதிவானது என்றால் கேரளாவில் வெளிநாட்டில் சென்று பணியாற்றக்கூடியவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் தான் இதே போன்ற இந்த HMPV தொற்றும் பரவாமல் தடுப்பதற்காக கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களில் கண்காணிப்பு பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டது. அதையும் தாண்டி பெங்களூருவில் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளில் 2 அதாவது 3 மாத பெண் குழந்தை, 8 மாத ஆண் குழந்தை என 2 HMPV தொற்று இருப்பது ICMR உறுதி செய்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வெளிநாடு செல்லவில்லை என்றும் அவருடைய குடும்பத்தார் யாரும் வெளிநாடு சமீபத்தில் சென்று வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இருந்தாலும் இது போன்ற குளிர்காலத்தில் இந்த சுவாச பிரச்சனை தொடர்பான பிரச்சனை ஏற்படுவது இயல்பான ஒன்றுதான் என்றும், இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்த வேண்டாம் என்றும் ICMR தெரிவித்திருக்கிறார்கள். பவித்ரா.